அனைவருக்கும் வணக்கம். ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு வீரமும் வேணும், விவேகம் வேணும். அது நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் என்று கருதப்படும் 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பேசின கவிஞர் தாமரை அவர்கள், சேகர் அவர்கள், புகழேந்தி அவர்கள் எல்லாரும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப என்ன ஒரு திசை திருப்பும் நாடகம் நடந்து கொண்டிருக்குன்னா, ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்யற மாதிரி ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. கொலை குற்றவாளிகள் என்று கருதப்படுபவர்களை விடுதலை செய்யற மாதிரி ஒரு நாடகம் நடந்திருக்குது. விடுதலை செய்யல, அவங்கள 26 பேர்ல ஆயுள் தண்டனைன்னு சொல்லி இன்னைக்கு 3 பேருக்கு மட்டும் கடைசியா தூக்குன்னு சொல்லிருந்தாங்க. அந்த 3 பேருக்கு தூக்கு வேண்டாம், அது ஆயுள் தண்டனையா சுப்ரீம் கோர்ட்ல குறைச்சாச்சு. குறைக்கும் போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்களை விடுவிக்கிறதுக்கு மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ அதிகாரம் இருக்கு, இனிமே நீங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் 7 பேரையும் விடுதலை பண்ணிருக்காங்க. இப்போ மறுபடியும் மறு ஆய்வு அப்படிங்கிறது எனக்கு சட்டமெல்லாம் தெரியாது. சுப்ரீம் கோர்ட் மேல கேஸ் போடுதா? இல்ல தெரியல. சுப்ரீம் கோர்ட் மேல கேஸ் போடுதா? என்னன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப என்னன்னா, இது ஒரு தமிழர்களை புறக்கணிப்பது தான் இதுல நடக்குது. செல்வமணி அவர்கள் சொன்ன மாதிரி காவிரி நீர் விஷயத்துல நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு வர்ற வரைக்கும், அதாவது கேஸ் நடக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் டெல்லி நடவடிக்கை. கேஸ் முடிஞ்சு இல்ல தமிழனுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு திசை திரும்பும். அதாவது நம்ம தமிழனுக்கு சாதகமா ஒண்ணு வந்தாச்சுன்னா அது வேற மாதிரி திசை திரும்புது. அது மாதிரி இதுவரைக்கும் இந்த டாபிக்கே யாரும் பேசல. இவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருந்தது. விடுதலை பண்ணலான்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறாங்க. சேகர் சார் அருமையா சொன்னாரு. மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்ம நிலைமையில இருந்து பார்க்கணும். நிச்சயமா உயிர் என்றால் எல்லாமே உயிர் தான் இல்லையா? எந்த உயிர் பலி போனாலும், எப்படி பழி வாங்கப்பட்டாலும், அந்த பழி வாங்குவது எல்லாமே தவறுதான். அது உயிரினுடைய கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப 2 லட்சம் தமிழர்களை கொண்டதுக்கு என்ன பண்றது? 2 லட்சம் பேர் செத்துருக்காங்களே, எத்தனை பேர் அது கண்ணீர் வெடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அனாதையா இருப்பாங்க? அதுக்கு இப்ப அந்த பழைய விஷயத்தை பேசவே வேண்டாம். பழைய விஷயத்தை பேசினா கவிஞர் தாமரை சொன்ன மாதிரி யார் குற்றவாளின்னு பின்னோக்கி போகணும். IPKFல இருந்து ஆரம்பிக்கணும். அதுல இருந்து ஆரம்பிச்சா தான் முடியும். இப்ப அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சு 7 பேரை விடுதலை செய்து அதுல 3 பேருடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்து அவர்களை ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றி இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் நிரபராதின்னு நீங்க சொல்ல வேண்டாம், நிரபராதின்னு சொல்ல வேண்டாம். ஆனா 7 பேருடைய தண்டனை காலம் 23 வருஷம் அனுபவிச்சு அவங்களுடைய எல்லா வகையிலையும் அவங்க மிகச்சிறப்பான நன்னடத்தை உடையவர்களா இருக்காங்க. அதுதான் நான் புதுசா பேச முடியாது. உதாரணம் சொல்லியதை பேசியானும். சேகர் சார் சொன்ன மாதிரி அதுதான் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கும் ஒரு அண்டா குண்டா திருடுறதுக்காக செவிரேறி குதிக்கிறவனுக்கும் ஒரு போராளிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அது மற்றவங்க பார்வையில வெள்ளக்காரனுடைய பார்வையில பகத்சிங்கும் கட்டபொம்மனும் காந்தியும் நேருவும் தீவிரவாதிகள், நமக்கு அவங்க போராளிகள். அது மாதிரி அதையெல்லாம் மனசில் எடுத்துக்கிட்டு இவங்க 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்யணும். தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் கூட காலதாமதம் பண்ணுவது தமிழக அரசாங்கத்தையும் நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களையும் அவமதிக்கும் செயலாத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம அரசாங்கத்தையும் நம்ம முதலமைச்சரையும் அவமதிக்கும் ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ்நாடு முழுக்க, இதுல கட்சி வேறுபாடு இல்லாம தமிழ்நாடு முழுக்க கொந்தளிக்கும். அதுல தமிழ் திரையுலகம் மிக தீவிரமாக ஈடுபடும். நான் எந்த சங்கத்தினுடைய நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் செயலாளரோ தலைவரோ கிடையாது. ஆனா உணர்வாளரா இருக்குங்கிற தைரியத்தில் நான் சொல்றேன். நான் யாரா இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா ஒரு தமிழனுங்கிறது மட்டும் போதும். நம்ம எந்த சங்கத்தில் நம்ம எந்த பொறுப்புல இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நிச்சயமாக மாணவர்கள் இதை மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்துக்குவாங்க. அதனால தமிழ் திரையுலகம் இதை முழு மூச்சே இறங்கி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆதரவாக செயல்படும் என்று கூறிக்கொண்டு விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம்.